வெறும் 20,000 ரூபாய் நீங்க டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்கை கார்ஸ்ல நீங்க எந்த வண்டி எடுத்தாலும் 1 மந்த் வாரண்டி தரோம். ஓகே, அந்த 1 மந்த் எந்த ஃபால்ட்டா இருந்தாலும் நாங்க ரெடி பண்ணி தரோம். நீங்க லோ பட்ஜெட் சொல்றீங்க, இந்த வண்டி என்ன பிரைஸ் தரீங்க? இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் 3,30,000. என்னங்க சீட்டு கவர் கூட பிரிக்காம ஒரு வண்டி வச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம இப்ப அடிக்கிற வெயிலுக்கு டிரைவர்களுக்கு குளுன்னு ஏசி வண்டி இது. நீங்க லைவாவே பாருங்க, வெறும் 7,595 கிலோமீட்டர் மட்டுமே தான் ஓடி இருக்குங்க இந்த வண்டி. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஜேடி ரவிவர்மா. இன்னைக்கு எங்க தெரியும், சென்னையில ஒரு அட்டகாசமான ஒரு இடத்துக்கு வந்திருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு கார்ஸ் எல்லாம் வந்து பாத்துருப்போம். ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பாக்குறதுக்கு வந்துருக்கோம். நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை கார்ஸ் சொல்லி அப்புறம் இடத்துக்கு. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு பிரதர். ஓகே பிரதர், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல இருந்து வாட்ச் பண்றப்போ நீங்க மட்டுமே தனியா தெரிஞ்சீங்க நம்ம சென்னையில. அதனால உங்ககிட்ட நான் பேசினேன். ஓகே பிரதர், நம்ம நேம், நம்ம ஆபீஸ் எங்க லொக்கேட் இருக்கு, எல்லாமே நம்ம சொல்லிருங்க பிரதர். வணக்கம். பாத்தீங்கன்னா ஸ்கை கார்ஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இது கொளத்தூர் சென்னை தமிழ்நாடு. கோயம்பேடுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. சென்னையில வந்து பெஸ்டா கமர்ஷியல் வெஹிக்கிள், அதுவும் நியூ வெஹிக்கிள் மாதிரி வண்டி தருது நம்ம தான். இங்க வந்து இங்க சென்னையில அதுவும் கொளத்தூர் சரௌண்டிங்ல நம்ம அச்சிக்கிறது வேற யாருமே இல்ல. உங்களுக்கு வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. எல்லாம் பிராண்ட் நியூவாவே நிறுத்தி வச்சுக்கிறேன். வந்தோடனே பாத்துட்டு எல்லாமே புது வண்டிகளாவே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாவும் இருக்கும், அந்த மாதிரி வண்டியும் இருக்கும். பிரைஸ் அதே மாதிரி நம்ம பெஸ்டா தான் கொடுக்குறோம். நீங்க பாருங்க. ஓகே பிரதர், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எந்த வண்டில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்ம ஸ்டார்டிங் இன்ட்ரால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்ட்ரால இருந்தே போயிடலாங்களா? ஓகே, சொல்லுங்க பிரதர், என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு, என்ன மாடல், எல்லாமே நம்ம வியூவர்ஸ்க்கு அடிச்சுடுங்க. இது பாத்தீங்கன்னா இன்ட்ரா V30 2023 மாடல். சிங்கிள் ஓனர் வண்டி. வெறும் 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வெறும் 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயர் கண்டிஷன், பாடி கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து 100%. புது வண்டி. நீங்க ஷோரூம்ல போயிட்டு ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷோரூம் போனா ஸ்ட்ரைட்டா நம்ம ஸ்கை கார்ஸ் வந்தா போதும். வெறும் 13,000 ஓடின கிலோமீட்டர் சிங்கிள் ஓனர் வண்டி. உங்களுக்கு வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப அடிக்கிற வெயிலுக்கு டிரைவர்களுக்கு குளுன்னு ஏசி வண்டி. இது என்ன ஏசியோட வண்டி இருக்கா? யாருமே நம்மளோட ஏசி வண்டி. வண்டி அந்த அளவுக்கு கார்ல நீங்க ஓட்டுறீங்களே அந்த மாதிரியான கம்ஃபர்ட். ஆமா, ஸ்டீரிங், பவர் ஸ்டீரிங் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்கும். இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்கு இதுல. ஓகே ப்ரோ, இந்த வண்டி என்ன பிரைஸ் நம்ம ஸ்கை கார்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம்? ஸ்கை கார்ஸ்ல இந்த வண்டி வந்து வெறும் 7,75,000 ரூபாய் கொடுக்குறோம். உண்மைதான் சொல்றீங்களா? கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மா உங்களுக்காக வெறும் 7,75,000 ரூபாய் இந்த வண்டி. பிரைஸ் நெகோஷியபிளா இருக்கு. நேர்ல வாங்க பாருங்க, இதை பண்ணலாம். வெறும் ஒரு 25,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும், பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க? டவுன் பேமெண்ட் வெறும் 25,000 இருந்தா போதும்? ஆமா, வெறும் 25,000 இருந்தாலே போதும். அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்துட்டே இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க உங்க சர்ப்ரைஸ் வர சொல்லுங்க, என்னவோ பெஸ்டா நம்ம பண்ணிக்கலாம். வெறும் 25,000 ரூபாய் கட்டினா போதும். 25,000 கொடுத்தா போதும். அதுவும் ஒரு லைசன்ஸ் இருந்தாலே போதும். ஓகே, லைசன்ஸ் சொந்த வீடு கூட தேவை, வெறும் லைசன்ஸ், பேட்ச் லைசன்ஸ் இருந்தாலே போதும், கஸ்டமர் லோன் பண்ணி கொடுத்துலாம். என்ன ப்ரோ, சொந்த வீடு எந்த ஒரு டாக்குமெண்ட் மேல கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபாய் பக்கம் லோன் பண்ணி தர்றீங்க. நாங்க பண்ணி தரோம். ஓகே ப்ரோ, சூப்பர். ஓகே ப்ரோ, நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் பாத்துலாங்களா? பாத்துலாம். ஓகே ப்ரோ. என்ன பிரதர், டயர் கண்டிஷனும் கிட்டத்தட்ட ஒரு 100% இருக்குங்களா? அப்படியே ஆமா, பக்காவா இருக்கும் உங்களுக்கு. ஓகே பிரதர், கிட்டத்தட்ட 100% அப்படியே இருக்கு. ஓகே பிரதர், பார்க்க போனா ஒரு டாடா, ஒரு எப்படி சொல்றதுங்க, இந்த இந்த மாதிரி எல்லாம் அல்ட்ராஸ் வெஹிக்கிள் அந்த ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபீல் உள்ள இருக்கு. அதாவது பார்த்தா இது வந்து லோடு வண்டினே சொல்ல முடியாதுங்க, கமர்ஷியல் வண்டினே சொல்ல முடியாது. கார் மாதிரி இப்போ டிரைவர் உட்கார்ந்து ஓட்டுறாருன்னா ஒரு கார் மாதிரி. அது ஏசி இருக்கு, சீட்டும் பாருங்க, சீட்டு நல்லா குஷன் நல்லா இருக்கும். ஆமாங்க பிரதர், மேலும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கீரும் பாருங்க, ஹேண்டலிங் வந்து முன்னாடியே போட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் ப்ரோ இருக்கு இந்த வண்டியில? இதுல உங்களுக்கு ரீஜெனரேஷன் வரும். இது BS6 மாடல் நார்மலா உங்களுக்கு வந்து ரீஜெனரேஷன் வரும். உங்களுக்கு எவ்ரி 30 கிலோமீட்டர்ஸ் ஒரு வாட்டி ரீஜெனரேட் பண்ணும். சோ அது வந்து ரீஜெனரேட்டுக்கான சிம்பிள். உங்களுக்கு ஈகோ பவர், உங்களுக்கு லோடு வந்து சப்போஸ் நீங்க வந்து பவர் அதிகமா ஏத்தணும், லோடு டன்னேஜ் அதிகமா இருந்ததுன்னா நீங்க பவர் மோட்ல போட்டு நீங்க வாட்சினா உங்களுக்கு பிக்கப் நல்லா இருக்கும். சோ உங்களுக்கு லோடு வந்து நல்லா வலிக்கும் உங்களுக்கு. சோ அதுதான் உங்களுக்கு ஸ்டீரிங் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும் உங்களுக்கு ஸ்டீரிங். ஆமா, கிளட்ச் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே பிரதர், அதாவது நம்ம எப்படி சொல்றோம்னா இது ஒரு கார் தான். இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் சொல்ல முடியாது, கார் அந்த ஃபீல் இருக்கும். ஸோ ஏன்னா டிரைவர்களுக்குலாம் வந்து நல்ல கம்ஃபர்ட்டா கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இந்த மாடல் வந்து டாட்டால வந்து இன்ட்ரா வந்து நல்ல கண்டிப்பாங்க. இந்த வண்டி பாக்குறவங்க வந்து கண்டிப்பா விட மாட்டாங்க, டக்குன்னு தூக்கிடுவாங்க. நம்ம சேனல் வந்து பார்த்து வந்தாங்கன்னா கொஞ்சம் நயர்ஃபுல் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா உங்க சேனல்ல வந்தாங்கன்னா என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், சரி பிரதர், அடுத்த வண்டி பாத்துலாங்களா? பார்க்கலாம் பிரதர். அடுத்து என்ன வண்டி பிரதர் பார்க்க போறேங்க? பொலேரோ இருக்கு. பொலிரோ பிரதர், என்ன TN 41 இங்க பொள்ளாச்சி நம்பர் இருக்கு பிரதர். பொள்ளாச்சி நம்பர். இது கோயம்புத்தூர்ல இருந்து வந்து வண்டி எடுத்துறீங்க? நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்றோம். ஓகே பிரதர். மேக்ஸிமம் வந்து எந்தெந்த ஊர்ல வண்டி நல்லா இருக்கோ அந்த ஊர்ல இருந்து வண்டி நம்ம எடுப்போம். எடுத்து நம்ம மேக்ஸிமம் தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்றது. என்ன ஒண்ணுன்னா, இப்போ இன்னொரு பிரான்ச் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம். சூப்பர்.
ஓபன் பண்ணி எனக்கு இன்வைட் பண்ணிருங்க மறந்துடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கூப்பிடல. மெயினா நீ கூப்பிட்ட ரீசனே அதுதான். ஒரு 6 மந்த்ல நம்ம வந்து பிசினஸ் டெவலப் பண்ற மாதிரி ஐடியா இருக்கு. அதனால வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி 2-3 வண்டி இருக்குது. சோ நம்ம ப்ராசஸ் பண்றோம். இப்போ அந்த சிசில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கனால ஸ்டாப் பண்ணிருக்கோம். இல்லனா எப்போ ஸ்டார்ட் பண்ணது. ஃபியூச்சர்ல வந்து டெவலப் பண்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2023 மாடல், 2023 மாடல். வெறும் 7500 கிலோமீட்டர் தான் ஓடிது வண்டி. 2023 வந்த வண்டி வெறும் 7500 கிலோமீட்டர் தான் இருக்கு. வண்டி எடுத்திருக்காரு கஸ்டமர் வந்து ஏதோ மார்க்கெட் ரோடு இந்த தக்காளி அந்த பர்பஸ்க்காக ஓட்டிருக்காரு. அவர் பிசினஸ் ஏதோ லைட் வெயிட் லோடு தான் ஓட்டிருக்காரு. ரொம்ப ஹெவி யூசேஜே இல்ல. டயர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% இருக்கும். ஓகே, பார்த்தாவே தெரியுது பாருங்க, புது டயர். அந்த டயர் அந்த பாயிண்ட் கூட உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்காது. சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த வண்டி குவாலிட்டியும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கும். ஓகே, சிங்கிள் ஓனர் வண்டி தான். சிங்கிள் ஓனர் வண்டி. ஓகே, சிங்கிள் ஓனர் வண்டி தான். 11 months வந்துரும். எஃப்சி வந்து 11 மாசம் வந்துரும். ஓகே, இன்சூரன்ஸ் வந்து ஒரு 8 months வந்துரும். இன்சூரன்ஸ் ஒரு 8 மாசம். ஓகே, ரெண்டு ஒரே டைம் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், நம்ம இதுக்கு இன்டீரியர் பாத்துலாங்களா? பார்க்கலாம். ஓகேங்க பிரதர். என்ன பிரதர் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்குறீங்க? சீட்டு கவரு கூட பிரிக்காம இருக்கு பிரதர். என்னங்க சீட்டு கவர் கூட பிரிக்காம ஒரு வண்டி வச்சிருக்கீங்க? அதான் நம்ம ஸ்கை கார்ஸோட குவாலிட்டி. கண்டிப்பா ஸ்கை கார்ஸ்ல சும்மா இல்ல பிரதர். பாருங்க, இன்டீரியர்ல அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உள்ள வந்து ஒரு துளி தூசிங் கூட இல்ல. அதாவது இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூசும் கூட இல்லாம அந்த அளவுக்கு சூப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. வாங்க கிலோமீட்டர் கூட காட்டுறேன், எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாருங்க. அவர் சொன்னது பொய்யே கிடையாது, நீங்களே லைவா பாருங்க மக்களே. நீங்க லைவாவே பாருங்க. வெறும் 7595 கிலோமீட்டர் மட்டுமே தான் ஓடி இருக்குங்க இந்த வண்டி. பிரதர் ஓகே பிரதர், இந்த மாதிரி ஒரு புது வண்டி தர்றீங்க 2023. 2023 வண்டி, புது வண்டி. அதாவது ஷோரூம் கண்டிஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வண்டி இருக்குங்க. ஓகே, இந்த வண்டி நீங்க என்ன பிரைஸ் கோட் பண்றீங்க? இந்த வண்டி வெறும் நம்ம கேக்குறது பாத்தீங்கன்னா 7,95,000 கேக்குறேன். ஓகேங்க, 7,95,000. இந்த வண்டி நீங்க புது வண்டி வாங்க போனீங்கன்னா எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா வந்துடும். ஏன்னா பாடி நீங்க கட்டணும், நீங்க புதுசா பாடி கட்டணும்னாலே கண்டிப்பா இந்த பாடி உங்களுக்கு கட்டணும்னா ஒரு 80,000 85,000 ஆயிடும். ஓகே பிரதர். சோ உங்களுக்கு நீங்க எப்படியா இருந்தாலும் ஷோரூம்ல போனோம்னா நீங்க பாடி கட்டி வரதுக்கு ஒரு 40 நாள் 45 நாள் அந்த மாதிரி வந்துடும். நம்ம பாடி கட்டியே உங்களுக்கு எல்லாமே பக்காவே ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு தரும். ஓகே பிரதர், இந்த வண்டி என்னென்ன பர்பஸ்க்கு பிரதர் ரோட்ல இந்த வண்டியை? இது வந்து நீங்க இந்த பால் சப்ளை பண்ணலாம். சரிங்க. அப்புறம் கொரியர் பர்பஸ். ஓகே பிரதர். பார்சல் சர்வீஸ். ஓகே பிரதர். ஸோ இந்த மாதிரி யூசேஜுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே இப்போ பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ மழை காலத்துல வந்து ஒரு க்ளோஸ் பாடி வண்டி கம்பல்சரி வேணும். ஏன்னா மழையில வந்து இப்போ இந்த ஒரு 3 மாசத்துக்கு வந்து ஃபுல்லா மழை தான். கண்டிப்பா. அதனால இந்த வண்டி வந்து பொலியோ வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா. இந்த மாதிரி வண்டியில பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லீஸுக்கு எடுத்துக்குவாங்க. நான் உனக்கு மாசம் இவ்வளவு தந்துடுறப்பா, நீ போட்டு ஓட்டிக்கோ, அது போக உனக்கு கிலோமீட்டருக்குள்ள தந்துறேன்னு சொல்லி நிறைய கம்பெனி அந்த மாதிரி எப்படி அந்த அமேசான் இந்த மாதிரி இருக்குல்லங்க, அந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு நல்ல ஒரு கிலோமீட்டர் நல்ல மாசம் தனியா அதுக்கு தெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்து நீட்டா இருக்கு. அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து இது அழகா யூஸ் ஆகும். அந்த மாதிரி பசங்க இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஆமாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வெறும் 7,95,000 வெறும் 7,95,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்து, அது பாருங்க கண்டெய்னர் பாடி. நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, நீங்க பால் பிசினஸ் பண்ணா கூட அழகா ஒரு சில்லிங் ஒரு ஏசி போட்டு இது பண்ணலாம். அது மாதிரி இந்த பஃப் கண்டெய்னரை கூட இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே அந்த அளவுக்கு. ஏன்னா நார்மல் க்ளோஸ்டோட இது வெளியே ஒரு ஷீட்டும் போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஓகே, அதனால பாடியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகே பிரதர். மக்களே வந்து பாத்தீங்கன்னா இப்போ புது வண்டி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரதர் நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல இந்த புது வண்டி இந்த மாடல்ல இப்போ வர புது வண்டி எடுத்தா என்ன பிரைஸ் பிரதர் வரும்? புது வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9,15,000 ரூபாய் வருது. அது வந்து ஒரு கம்பெனி தொட்டியோட தொட்டி கட்டினா உங்களுக்கு 10 லட்சம் வந்துடும். அப்புறம் இன்சூரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 10,15,000 வந்துடும். இது எல்லா செலவும் இல்லாம உங்களுக்கு வெறும் பாத்தீங்கன்னா வெறும் 7,500 கிலோமீட்டர் ஓடுன வண்டி வெறும் 7,95,000 ரூபாய். 7,95,000 ரூபாய்க்கு அண்ணன் தராரு. வெறும் 20,000 ரூபாய் நீங்க டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா ஓகேங்க, பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்தேன். உண்மையா சொல்றீங்களா? உண்மையாலுமே இந்த வண்டிக்கு வெறும் 20,000 ரூபாய் கட்டினா போதும். நீங்க பரவாயில்ல பிரதர், உண்மையிலே இந்த மாதிரி ஆஃபர்ஸ்ல யாருமே பண்ண மாட்டாங்க பிரதர். ஓகே பிரதர், நம்ம 20,000 ரூபாய் கட்டினா போதுங்கிறீங்க. நம்ம சென்னைக்குள்ள மட்டும் பண்ணுவோமா இல்ல தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாமே பண்ணுவோம்? சென்னைக்குள்ளனா நீங்க மேக்ஸிமம் 20,000, அதர் ஸ்டேட்னா ஒரு பேலன்ஸ் ஒரு 30 இல்ல 40,000 இருக்கும். அவங்க சிபில் ஸ்கோர் பொறுத்து மேக்ஸிமம் நம்ம லோன் எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுவோம். 100% ஃபினான்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். முடியாத பட்சத்துல நம்ம இது பண்றது. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்க ஆர்டிஓ அமௌண்ட் எக்ஸ்பென்ஸ் எதுனோ வரும். சோ அதனால நம்ம ஒரு 20,000 வந்து நீங்க அரேஞ்ச் பண்றது நல்லது. டவுன் பேமெண்ட் எவ்வளவு மேக்ஸிமம் போறாங்களோ அது நமக்கு பெஸ்டா இருக்கும். அதான் பிரதர், அதாவது நம்ம மக்களே பாத்துக்கோங்க, சென்னைக்குள்ள இருந்தீங்கன்னா வெறும் நீங்க 20,000 இருந்தா போதும். நீங்க அதே அதர் டிஸ்ட்ரிக்டோ மற்றபடி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சேலம் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா மறுபடியும் கூட ஒரு 10,000 20,000 சேர்த்து கட்டினா ஒரு 30,000 40,000 கட்டினீங்கன்னா அழகா இந்த வண்டி எடுத்து போய்க்கலாம். ஓகே பிரதர், அடுத்த வண்டி பார்த்துலாங்களா? பார்த்துலாம். ஓகே, அடுத்தது பிரதர்
தோஸ்து இது என்ன மாடல் எப்படின்னு சொல்லிருங்க. 2020 மாடல் இது. சரிங்க. தோஸ்து இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி தான். ஓகே பிரதர். இது சிங்கிள் ஓனர் தான். இது சிங்கிள் ஓனர். நம்ம கிட்ட மோஸ்ட்லி எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே சிங்கிள் ஓனர். ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் டபுள் ஓனர். ஓகே. எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான். அதுவும் எல்லாமே நம்ம கிட்ட வந்து வண்டியும் டயர் கண்டிஷன், பாடி கண்டிஷன், பெயிண்டிங் குவாலிட்டி எல்லாமே வந்து பக்காவா இருக்கும். ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற வண்டி வந்து கஸ்டமர் வந்து போயிட்டு எஃப்சி பண்ணக்கூடாது. ஓகே பிரதர். நம்ம எஃப்சி அவங்க ஒரு 1 இயருக்கு வந்து கழிச்சு அவங்களுக்கு ஒரு எஃப்சி செலவு ஒரு 10,000 ரூபாய் 20,000 வர சொல்லிட்டு நம்ம கிட்ட எந்த வண்டி 4 மாசம் எஃப்சி இருந்தாலும் சரி, 6 மாசம் எஃப்சி இருந்தாலும் சரி, நம்ம பெயிண்ட் அச்சே கொடுத்துருது. ஏன்னா கஸ்டமர் வந்து எடுத்துட்டு திடீர்னு போயிட்டு அவங்க அதே மாதிரி டயரும் வந்து மேக்ஸிமம் வந்து 75 to 90% நம்ம கிட்ட இருக்கும். இதெல்லாம் பாருங்க 90 இருக்கு பிரதர். 75ல இதெல்லாம் இந்த டயர்லாம் 90 இருக்கும். சோ அதனால வந்து நம்ம மேக்ஸிமம் குடிக்கிறேன்னா இப்போ வண்டி எடுத்துன்னு போறாரு, திடீர்னு ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணா கஷ்டம்ல. கண்டிப்பா ஒரு மாசத்துலயே வந்து ஒரு இதுனா, அதனால வண்டி எடுத்துன்னு போயிட்டு ஒரு 6 மாசத்துக்கு நீங்க வந்து எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா வண்டி ஓட்டுற மாதிரி தான் அந்த அளவு குவாலிட்டியில தான் நம்ம வண்டி வச்சிருப்போமே. இந்த வண்டிக்கு என்ன பிரதர் பிரைஸ் கோட் பண்றீங்க? இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணது பாத்தீங்கன்னா 6,75,000 ரூபாய் கேக்குறோம். 6,75,000. ஓகே. மாடல் பிரதர் 2020. 6,75,000 ரூபாய் கேக்குறேங்க. ஓகே பிரதர். இதுக்கு எவ்வளவு பிரதர் டவுன் பேமெண்ட் கட்டலாம்? இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நீங்க 25,000 ரூபாய் வரைக்கும் கட்டினா போதும். ஓகே. 25,000 ரூபாய் கட்டினா 25,000 ரூபாய் கட்டினா போதும். ஓகே பிரதர். இந்த வண்டி வந்து என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ணலாம்? மேக்ஸிமம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா தண்ணி கேன் பர்பஸ்க்கு ஆல்ரெடி ஓடிட்டு இருந்தது. இது ஒரு லைட் வெயிட். ஆமா, லைட் வெயிட். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து கீழ வந்து ஷீட் வந்து 3mm ஷீட் போட்டுருக்கோம். ஓகே ப்ரோ. 3 ஆல்ரெடி வந்து நார்மல் ஒரிஜினல் தொட்டி இருந்தது. நாங்க வந்து 3mm இரும்பு ஷீட் பண்ணிக்கிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இரும்பு ஷீட் போட்டுருக்கோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா வெயிட் தாங்கணும், அந்த குவாலிட்டிக்காக வந்து 3mm ஷீட் போட்டுருக்கோம். ஓகே பிரதர். சோ இது வந்து தண்ணி கேன் போடுறதுக்கு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து தண்ணி கேன் பிசினஸ் தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு நார்மலா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா, ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணனும்னா வாட்டர் கேன் பிசினஸ் கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். சோ வந்து எந்த அளவுக்கு ஒரு அனுபவம் தேவையில்ல, எதுவுமே தேவை. சோ அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு தனியார் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு வண்டி வேணும், நல்ல வண்டியா தேடிட்டீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும். தண்ணி கேன் போடுறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, கோழி வண்டி வச்சுக்கிறவங்களுக்கு சூப்பரா இந்த பாடி சூட்டபிள் ஆகும். உண்மையா போய் பிரதர்? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா கோழி வண்டி பாடி இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க வந்து ஈரோடு, நாமக்கல் அந்த சைடுல இருந்து, ஈரோடு, நாமக்கல், நம்ம பல்லடம் இந்த பொள்ளாச்சியில இருக்குல்லங்க, அங்கே நிறைய கோழி வண்டிகள் இருக்கு. அவங்களும் இந்த மாதிரி பாடி தான் மோஸ்ட்லி இருக்கும் பிரதர். கண்டிப்பா 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 அந்த மாதிரி பண்ணலாம் நம்ம. ஓகே பிரதர். இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6,75,000. சரி, பாத்தீங்களா, நானும் கூட 1 லட்ச ரூபாய் கூட்டி சொன்னேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 6,75,000 ரூபாய் தான் கரெக்டா ஒரே இதுல நிக்கிறாரு. ஓகே பிரதர். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃபைனலா 25,000 ரூபாய் நீங்க டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா இந்த வண்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். பிரதர்? கண்டிப்பா பிரதர். ஓகே பிரதர். அடுத்த வண்டி பிரதர் வண்டி பாத்தீங்கன்னா இது வந்து 2019 மாடல். தோஸ்து, அதாவது BS6ல கடைசி வேரியன்ட் இதுதான். BS6லயே வந்த கடைசி வேரியன்ட் இது. சரி, BS4ல லாஸ்ட் வேரியன்ட் இது. 2019க்கு அப்புறம் BS4 ஸ்டாப் ஆயிச்சு. சோ BS4ல ஒரு நல்ல வண்டி வேணும்னா இந்த வண்டி ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும். இந்த வண்டி ஓகே. இதுக்கு ஒரே ஓனருங்க. இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி தான். 2019 சிங்கிள் ஓனர் வண்டி. சரிங்க. வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். 80% இருக்கும். பாடி வந்து உங்களுக்கு பக்காவா இருக்கும், சொல்லவே தேவையில்ல. நம்மளதுல பாடி வந்து பக்காவா இருக்கும். ஓகே பிரதர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் என்ன பிரைஸ் பிரதர்? இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்றது பாத்தீங்கன்னா வெறும் 6,20,000 ரூபாய். இதுவும் 6,20,000. 6,20,000 ரூபாய். அது 6,75. சரி, இது 6,20. அது 6,75. இது 6,20. 2019 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான். ஓகே பிரதர். இது சிங்கிள் ஓனர் வண்டி, வெறும் 6,20,000 பிரதர். இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு பிரதர் பண்ணலாம்? இது டவுன் பேமெண்ட் 20,000 ரூபாய் கட்டினாலே போதும். 20,000 ரூபாய் கட்டினா போதும். ஓகே பிரதர். இது வந்து FC பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21 மாசம் வந்துரும். 21. ஆமா, இப்பதான் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா 2 வருஷம் FC வர வேண்டியது. FC இப்பதான் பண்ணோம். 2 மாசம் முன்னாடி தான் FC பண்ணோம். அதனால வந்து உங்களுக்கு 2 months மட்டும் கம்மியா இருக்கும். 21 மாசம் உங்களுக்கு FC வந்துரும். அதாவது ஒரு 2 வருஷம் பக்கம் வந்துருதுங்க. ஆமா, 2 வருஷம் வந்துருது. 2 வருஷம் FC. அது மாதிரி 10 மாசம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துரும். 10 மாசம் இன்சூரன்ஸ் வந்துருங்க. இதுக்கு நம்ம ஒரு 20,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினாலே போதும். நம்ம இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஓகே பிரதர். அடுத்ததான் நம்ம பார்க்க போற வண்டி பிரதர் நம்ம ஸ்கை கார்ஸ்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பத்தி பாத்தீங்கன்னா தோஸ்து. இதுவும் தோஸ்து தான். நம்மகிட்ட தோஸ்து இந்த வாட்டி நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து தோஸ்து நிறைய பேர் கேட்டுனாங்க. சோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த வாட்டி தோஸ்து நிறைய எடுத்துருக்கோம். அதுவும் லோ பிரைஸ்ல இருந்து ஹை பிரைஸ் வரையும் எல்லாமே நம்ம கிட்ட தோஸ்து இருக்கு. இது பாத்தீங்கன்னா 2017 மாடல். 2017 தோஸ்து. இது 2 ஓனர் வண்டி. 2 ஓனர் வண்டி. சரிங்க பிரதர். வண்டி வந்து உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கும், பக்காவா இருக்கும். அதுவும் ஃபேன்சி நம்பர் உங்களுக்கு 1213. சூப்பர் பிரதர். 1213. ஆமா. ஓகே. இது 22 எந்த டிஸ்ட்ரிக்ட் வருது பிரதர்? நம்ம இது வந்து நம்ம மீனம்பாக்கம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே பிரதர். இந்த வண்டி என்ன பிரைஸ் பிரதர் கோட் பண்றோம்? எவ்வளவு டவுன் பேமெண்ட்?
இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2 வருஷம் எஃப்சி வந்துரும், 1 இயர் இன்சூரன்ஸ் வந்துரும். ஓகே, நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5,50,000 ரூபாய். வெறும் 5,50,000 ரூபாய். வெறும் 5,50,000 ரூபாய். டவுன் பேமெண்ட் 20,000. 20,000 ரூபாய். இங்க இருக்கிற வண்டி எல்லாமே 20,000 ரூபாய் கட்டினா போதும். நீங்க எத்தனை போறீங்க எந்த வண்டியோ 20,000 ரூபாய் கட்டினா நம்ம கிட்ட வண்டி. அதாவது நம்ம சென்னை கஸ்டமர், வெளி கஸ்டமர் தான் ஒரு 10 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணுவோம். 20,000 ரூபாய் கட்டினாலே நம்ம வண்டி ஏத்தலாம். ஓகே, அந்த அளவுக்கு நீங்க லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தந்துருவீங்க. அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே பிரதர். அடுத்த வண்டி பிரதர், இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் என்ன பிரதர்? இந்த வண்டி மாடல் இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2013 மாடல். ஓகேங்க பிரதர். வண்டி பாத்தீங்கன்னா 10 வருஷம் வண்டி. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வண்டி மாதிரி இருக்காது. ஆமா, பார்த்தாவே தெரியுதுங்க. மேனியெல்லாம் அவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னா இந்த வண்டி குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம டிங்கரிங் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வந்து நீட்டா பண்ணி பக்காவா கொடுத்துருவோம். ஓகே பிரதர். சோ ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னா இந்த வண்டி ஒரு வண்டி பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, லோ பட்ஜெட்ல. லோ பட்ஜெட்ல இது இந்த வண்டி சொல்ல போறீங்க. இது வரைக்கும் நீங்க சொன்னது எல்லாமே லோ பட்ஜெட் தான் சொல்லிக்கிறீங்க. நீங்க சொன்னது அது லோ பட்ஜெட்டா? அதுவே நீங்க லோ பட்ஜெட் தான் எனக்கு. ஆனா இது நீங்க லோ பட்ஜெட்னு சொல்றீங்க. இந்த வண்டி என்ன பிரைஸ் தரீங்க? இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 3,30,000. வெறும் 3,30,000. தோஸ்து கூட உங்களுக்கு டாடா எஸ் பிரைஸ்ல தோஸ்த் தரேன். உண்மையான டாடா ஏசில இந்த பிரைஸ் தான் பிரதர் போயிட்டு இருக்கு. நாங்க கோயம்புத்தூர் சைடு எல்லாம் அந்த பிரைஸ்ல நான் உங்களுக்கு தோஸ்தே தரேன். ஓகே பிரதர். இப்போ இது மாடல்னு சொன்னீங்க 2013. 2013 வெறும் 3,30,000 ரூபாய். மக்களே பாத்துக்கோங்க, டாடா ஏசி 2010 கூட 3 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்காது. 2013 தோஸ்த் அண்ணா வந்து 3,30,000 தான் சொல்றாரு. வேணா நிக்கோங்க. அது 10 மாசம் உங்களுக்கு வந்து எஃப்சி வந்துரும், 10 மாசம் இன்சூரன்ஸ் வந்துரும் உங்களுக்கு. மக்களே கேட்டீங்களா? அண்ணன் சொன்னது 10 மாசம் இன்சூரன்ஸ்னா 10 மாசம் எஃப்சி. 10 மாசம் எஃப்சி. ஆமா, நீங்க வண்டி எடுத்து ஒரு வருஷத்துக்கு எந்த டென்ஷன் இல்லாம நிம்மதியா ஓட்டலாம். நிம்மதியா ஓட்டலாம். வண்டியில வேலையை வராது. வண்டி இந்த வேலையில உங்களுக்கு ஜெனரல் சர்வீஸ் மேக்ஸிமம் நம்ம கிட்ட இருக்க வண்டிக்கு இன்ஜின் ஆயில், வாட்டர் வாஷ், ரேடியேட்டர், சரிங்க, என்ன சர்வீஸ் ஓகே A to Z கம்ப்ளீட்டா எல்லாமே சர்வீஸ் பண்ணி தான் கொடுப்போம். அது இல்லாம ஸ்கை கார்ஸோட ஸ்பெஷல் என்னன்னா 1 மந்த் வாரண்டி தரும். 1 மாசம் வாரண்டி தரும். எந்த வண்டி எடுத்தாலும் ஸ்கை கார்ஸ்ல நீங்க எந்த வண்டி எடுத்தாலும் 1 மந்த் வாரண்டி தரும். ஓகே, அந்த 1 மந்த் எந்த ஃபால்ட்டா இருந்தாலும் நாங்க ரெடி பண்ணி தரோம். ஓகே, மக்களே கேட்டுக்கோங்க. ஸ்கை கார்ஸோட ஸ்பெஷலே தான். ஓகே, மக்களே கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபர் வந்து எந்த ஒரு கம்பெனிலயும் கிடைக்காது. பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனத்திலயும் கூட கிடைக்காது. 1 மாசம் உங்களுக்கு டைம். 1 மாசம் உங்களுக்கு வண்டி எந்த பிரச்சனை வச்சாலும் அண்ணா கண்டிப்பா ஸ்கை கார்ஸ் உங்களுக்கு பொறுப்பேற்றுக்கும். அதுக்கான எல்லா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா நாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டுல வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க, நாங்க தரோம். ஏன்னா அந்த மத்த டீலர் நீங்க போய் வண்டி எடுத்தீங்கன்னா வண்டி எடுத்தோன்னே டீலர் விட்டு வெளியே போனோன்னே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க செக் பண்ணி எடுத்து மெக்கானிக் வச்சு செக் பண்ணோன்னே. நம்ம அப்படி கிடையாது, 1 மந்த் வாரண்டி தரோம். அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம மேல உள்ள குவாலிட்டியும் நம்ம வண்டியோட தரமும் நமக்கு தெரியும். கண்டிப்பா அதை நீங்க வந்து நேர்ல வந்தாதான் அது உங்களுக்கு புரியும். கண்டிப்பா எப்படி எப்படி இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றேன், நான் எப்படி இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு கன்சல்டிங் நான் சொல்றேன்னு சொல்லி சொல்லுவாங்களா? ஏன்னு கேட்டா நீங்க எடுத்து வச்சுக்கிற வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி. அவ்வளவு நீட்டா வச்சுக்கிறீங்க, சூப்பரா இருக்கு வண்டி. ஒரு எப்படி சொல்றது, புது வண்டி, ஒரு கவரும் கூட பிரிக்காம வச்சிருக்கீங்க. இது மாதிரி எல்லாம் வண்டி நான் எந்த ஒரு கன்சல்டிங்ல பார்த்து லிமிட்டட் வண்டி தான் இருக்கும். எல்லாமே வந்து குவாலிட்டியாவும் இருக்கும். ஓகே ப்ரோ, சரி. அதனால வந்து நீங்க வண்டியை பார்த்துட்டீங்க, பிடிச்சிச்சுன்னா உடனே வந்து பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், வியூவர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் வருவாங்க. சூப்பரா பண்ணி கொடுங்க. கண்டிப்பா நம்ம பெஸ்ட் என்ன பண்ண முடியுமோ பண்ணி தரலாம். ஓகே ப்ரோ.